விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஊடகவியலுமான ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகம் எங்கும் களமாடி வருகின்ற அன்புக்குரிய தோழர் வன்னியரசு தோழர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார், கண்டன உரையாற்றுவார்கள். சாரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நாடாளுமன்றத்திலே உளறிய அமித்ஷாவை கண்டித்தும் அவருடைய பதவியை விலக வலியுறுத்தியும் அப்படி புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அந்த பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பே இந்த மகத்தான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாமன்ற உறுப்பினரும் மக்கள் போராளியுமான மரியாதைக்குரிய தோழர் தாம்பரம் யாக்கூப் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் செங்கை வடக்கனுடைய மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய தோழர் ஜாகீர் உசேன் அவர்களே, மாவட்ட தலைவர் தோழர் சலீம்கான் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே கண்டன உரையாற்ற இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல் சமத் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இங்கே பங்கெடுத்துள்ள மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சாமுவேல் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் சானவாஸ் அவர்களே, கதிரவன் அவர்களே, ஸ்டான்லி அவர்களே, ஆதி சாலமன் அவர்களே, அமிர்தராஜ் அவர்களே, பொறியாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே, ராஜன் அவர்களே, மங்களபுரம் ஜான் அவர்களே, மேத்யூ அவர்களே, யோவான் அவர்களே, ஆதி தமிழன் அவர்களே, பிரியங்கா அவர்களே, சுரேஷ் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள், இங்கே பங்கெடுக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் இந்த போராட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்களுக்கும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கடந்த 2 நாட்களாக அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி நாடாளுமன்ற அவை முடங்கிவிட்டது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையிலே நாடாளுமன்றத்திலே அந்த வளாகத்திலே பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், அல்லது பிரியங்கா காந்தி போன்றவர்களாக இருக்கட்டும், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் ரயில் மறியல், சாலை மறியல் என்று தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இன்றைக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, சென்னையில் மட்டுமே 8 இடங்களில் போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக தோழர்கள் சொன்னார்கள். அப்படி தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரியான போராட்டங்களை மனிதநேய மக்கள் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. அதற்காக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர்களை, தலைவர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை பாராட்டுவதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இது தானாராவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது. தலித்துகளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது தலித் அல்லாத நியாயமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் நிற்கின்ற ஒரு மக்கள் இயக்கம்தான் மனிதநேய மக்கள் கட்சி. அப்படிப்பட்ட அந்த மனிதநேய மக்கள் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் இரட்டை குழல் துப்பாக்கியாக தான் இதுவரை செயல்பட்டு வருகிறோம்.
நேற்றைக்கு முதல் நாள் தான் மரியாதைக்குரிய மறைந்த பெரியவர் ஐயா பாட்சாபாய் அவர்களுடைய நினைவு அவருடைய அஞ்சலி செலுத்திவிட்டு அவருக்கு அடக்கம் செய்துவிட்டு நானும் மரியாதைக்குரிய யாக்கூப் அவர்களாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள் எல்லோருமே இருந்து கடைசி வரை இருந்து அடக்கம் செய்தோம். ஆனால் சனாதன கும்பல் அந்த அடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காகவே ஏதோ நாங்கள் போய் மீண்டும் வந்து வன்முறையை தூண்டுவதைப் போல பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இந்தியாவுடைய முதல் படுகொலையை செய்த கோட்சே கும்பல் காந்தியை படுகொலை செய்த பிறகு கோட்சேவை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள், தூக்கு தண்டனையில் இருந்து அவருடைய சகோதரரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள். அவருடைய சகோதரர் கோபால் கோட்சே சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவரை மாலையிட்டு ஆற தழுவியவர்கள் தான் எங்களை பார்த்து ஒரு தீவிரவாதிக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள் அல்லது ஆதரிக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். மாலைகான் குண்டுவெடிப்பிலே தொடர்புடைய அசீமானந்தா சாமியாரை போய் பார்த்து வந்தவர்கள் இவர்கள் எல்லாம். எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு யாரும் அட்வைஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எப்போதும் பாட்சாபாயினுடைய அந்த விடுதலைக்காக, அவருடைய சிறை விடுதலைக்காக போராடியவர்கள். ஆகவே எதை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நீங்கள் என்ன வேண்டுமானால் பேசுங்கள், நாங்கள் மக்கள் பக்கம், நியாயம் பக்கம், நீதி பக்கம் நிற்போம். அந்த வகையில் தான் மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் தொடர்ந்து நாங்கள் களமாடி வருகின்றோம். தோழர்களே, கடந்த 16ஆம் தேதி இந்த மசோதா கொண்டு வரப்படுகின்றது. 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இது குறித்து அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டு அவையிலே விளக்கம் பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் பெயரை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் அவர் பேசிய கண்டென்ட். அவர் பேசிய பிறகு பெரிய போராட்டங்கள் நடந்தவுடனே அவர் சொன்னார்கள், இதை திரித்து கூறுகிறார் அமித்ஷா சொல்கிறார், இதை திரித்து வெளியிலே சொல்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். ஆனால் நேரலையிலே நாடாளுமன்ற அவையிலே என்ன பேசுகிறார் என்பது பார்க்கிற எல்லோருக்குமே தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்படி என்ன பேசினார் என்பதை வெளிப்படையாக அங்கே ஒளிபரப்பினார்கள். ஒளிபரப்பிய பிறகு, இந்த போராட்டத்தை நடத்திய பிறகு, எதிர்ப்பு வந்த பிறகு அமித்ஷா அவர்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்காமல் வருத்தம் தெரிவிக்க திருப்பிவாதம் செய்கிறார். நாங்கள் அப்படி பேசவில்லை, அதை புரிந்து கொண்டார்கள் என்று. அவர் சொன்ன கருத்து இதுதான், அம்பேத்கர் 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 சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுளை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறார். இந்து மதம் ஒரு சமத்துவமற்ற மதம், இந்து மதம் பாகுபாடுகளை போதிக்கின்ற மதம், இந்து மதம் வர்ணாசிரமத்தை ஆதரிக்கின்ற மதம். அப்படிப்பட்ட அந்த மதத்திலிருந்து நான் வெளியேறுவதுதான் சரியாக இருக்கும். நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும்போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்தம் தழுவுகிறார். அப்படி பௌத்தம் தழுவும் போது 22 உறுதிமொழிகளை எடுக்கிறார்கள். அப்படி 22 உறுதிமொழிகள் எடுக்கும் பொழுது அவர் சொன்னதுனால ராமனையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பிராமணர்கள் முன்னெடுக்கின்ற சடங்குகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் 22 உறுதிமொழியில் இந்த 2 உறுதிமொழி மிக முக்கியமானதை நான் பார்க்கின்றேன். அப்படி 22 உறுதிமொழி எடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ RSS சங் பரிவார் அமைப்புகளோ ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தை முன்னெடுக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் தான் அவருக்கு கடவுள். அமித்ஷா சொல்வது கடவுளை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நேர எதிராக ராமனுக்கு எதிராக உரையாடியவர், ராமாயணத்தை ஆய்வு செய்தவர். ராமன் மிக மோசமான ஒரு குற்றவாளி என்று வெளிப்படையாக அவர் ஆய்வு செய்து புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், ஆய்வு செய்து எழுதுகிறார்கள். ராமாயணம் என்பது ஒரு பைத்தியக்காரரும் உளறல் என்று சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி ராமனுக்கு எதிராக, ராமனுடைய அந்த கோட்பாட்டுக்கு எதிராக காலம் முழுக்க உரையாடியவர், காலம் முழுக்க முழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் அவர்களோடு இணைந்து நீங்கள் பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரானதாகும். புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தம் தழுவி விட்டார், அவர் இந்து அல்ல. ஆனால் அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன? நீங்க அம்பேத்கர் பேரை சொல்லாதீங்க, எங்க கடவுளை சொல்லுங்கன்றாரு. ஆனால் இங்க இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற பல கோடி மக்களுக்கு கடவுள் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைக்கு இந்த சட்டம், அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும், இன்றைக்கு இங்கே நடைபெறுகின்ற அத்தனை செயல்பாடுகளும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு,
மத சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு, இங்க இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு அவர் வெளிப்படையாக அந்த சட்டத்தை கொண்டு வந்து 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் என்று அவர்கள் கண்விழித்து எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு 75 ஆண்டுகள் ஆகின்றது. நம்முடைய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார்கள், இந்த சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 75 ஆண்டுகளுக்கான அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டிய தேவை இருக்கின்றது. நாடாளுமன்றத்திலே நாம் கொண்டாடுவோம், இந்தியா முழுக்க கொண்டாடுவோம், இந்தியா முழுக்க அது உறுதிமொழி எடுப்போம் என்று யார் சொன்னது? மோடி சொல்லுகிறார். வெளிப்படையாக அறிவித்துவிட்டு அதே அவை, நாடாளுமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட அந்த அடையாளத்திற்குள் நின்று கொண்டு, அந்த நாடாளுமன்றம் என்பதுதான் கோவில், அந்த கோவிலுக்குள் நின்று கொண்டு அந்த கோவிலுடைய கடவுளாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறார் அமித்ஷா. இதான் இதுக்குள்ள வேறுபாடுகள். இந்த நாடாளுமன்றம் இருக்கிறது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அடையாளம் தான் அது. இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய அவை எப்படி நடக்கிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்ததுதான். அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய அந்த அடையாளத்தை அங்கே உட்கார்ந்து கொண்டு அவருடைய அடிப்படை உரிமை, இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்றால் அமித்ஷா போன்றவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்க முடியாது, மோடி போன்றவர்கள் இன்றைக்கு வர முடியாது. ஏனென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பொழுது சொன்னார்கள், இங்க இருக்கின்ற காஞ்சி சங்கராச்சாரியர் உள்ளிட்ட அத்தனை மடாதிபதிகளும் சங்கராச்சாரியர்களும் சொன்னார்கள், இந்தியாவுக்கு புதிய சட்டம் தேவையில்லை, இங்க இருக்கின்ற இந்து மதத்துடைய சாஸ்திரங்களே போதும், அதுதான் சட்டம் என்று சொன்னார்கள். அந்த சாஸ்திரங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாட்டிலே மதசார்பற்ற ஒரு நாடு, ஒரு அரசமைப்பு வேண்டும், அதுதான் இங்கே நடைமுறையாக இருக்க வேண்டும் என்று முழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது. இன்றைக்கு மதத்தன்மையை, மதவெறியை ஊட்டிக்கொண்டு அதன் மூலமாக வன்முறையை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. நாடாளுமன்றத்தை இதையெல்லாம் பேசிவிட்டு அதற்கு 2 நாட்களாக போராட்டம் நடைபெறுகிறது. போராட்டம் நடைபெறுகின்ற சூழலிலே ராகுல் காந்தி அவர்கள் யாரையோ பிடித்து தள்ளிவிட்டார் என்று அவர் மீது உடனே திருப்பிவாதம் செய்கிறார்கள். முதல் திருப்பிவாதம், நான் அப்படி பேசவில்லை என்று சொன்னார்கள். 2வது திருப்பிவாதம் என்ன சொல்கிறார்கள்? இந்த போராட்டத்திற்கு ஏட்டிக்கு போட்டியாக அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள். அவர்களுக்கு நேர்மை இல்லை. அந்த நேர்மை இல்லாமல் ராகுல் காந்தி யாரோ ஒரு எம்பியை தள்ளிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவர் யார் என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆஸ்திரேலியா பாதிரியார் கிரகாம் ஸ்டெயின் அவர்களுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர். பிரதாப் சாரங்கி என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், கடந்த ஆட்சியில் அவர் இணையமைச்சராக இருந்தார். அவர் தாராசிங் என்கின்ற தூக்கு தண்டனை, அந்த வழக்கிலே தூக்கு தண்டனை பெற்ற தாராசிங்குடைய நண்பர். அவர்தான் தள்ளி விட்டாங்களாம். ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவர் அவர். அந்த வழக்கில் விடுதலை ஆயிட்டாரு அப்படிங்கிறது வேற தனி. ஆனால் அவரை பிடிச்சு இவர் தள்ளிட்டாரு, அதனால மண்டை உடைஞ்சு போச்சு. அந்த பிரச்சனையை திசை திருப்புறாங்களாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? இவர்கள் ராகுல் காந்தி அவர்களோ இல்ல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களோ அல்லது அந்த நாடாளுமன்ற அவையில் இருக்கின்ற அத்தனை பேருமே ஒரு பண்புள்ளவர்கள், ஒரு நேர்மையுள்ளவர்கள், இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் மீது எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸோ எந்த வழக்குமே இல்லை. ஆனால் அந்த பக்கம் இருக்கின்ற எல்லா எம்பிக்கள் மீதும் நீங்கள் வழக்குகளை பாருங்கள். இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். ஆனால் அவர் 2002 அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சொராபுதீன் என்பவருடைய போலி என்கவுண்டர் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். சிபிஐ அவர் கைது செய்தது. நீதிமன்றம் அவரை தடிபார் என்று சொன்னது. தடிபார்னா ரவுடி. இன்னைக்கு ரவுடி பட்டியலில் காவல்துறை நம்மளை எடுக்கிறாங்க கெஸ்ட் சீட்டு. அப்படி இருந்தவர் அமித்ஷா அவர்கள். அவர் இன்றைக்கு உள்துறை அமைச்சர். அந்த சொராபுதீன் வழக்கிலே அவருடைய உறவினர் அல்லது அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஹவுசர்பி அவரும் கொல்லப்படுகிறார்கள். அவர் கூட இருந்த ஒரு பிரஜாபதி என்கின்ற ஒரு சாமியாரும் கொல்லப்படுகிறார்கள். ஏன் இதை இங்கே சொல்கிறோம் என்றால், இந்த வழக்கில் இருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் அமித்ஷா. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய குற்றச்சாட்டு அவர் மீது எழுப்பப்பட்டிருக்கின்றது. என்ன குற்றச்சாட்டு? கனடாவிலே காலிஸ்தான் டைகர் போர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவர் ஹர்கிசன் சிங் நிஜார் என்கின்ற ஒருவர். அவர் காலிஸ்தான் வேண்டும், எதற்காக காலிஸ்தான் நாடு வேண்டும் என்று கேட்கின்றார். நாங்கள் இந்துக்கள் அல்ல, சீக்கியர்கள், சீக்கிய மதத்திலிருந்து அவர் ஒரு குரல் எழுப்பப்படுகின்றது.
நாங்கள் இந்துக்கள் அல்ல, காலிஸ்தான் என்கிற ஒரு நாடு வேண்டும், அதற்காக நாங்கள் போராடுகிறோம், இந்தியாவில் வாய்ப்பில்லை, அதற்கான இடம் இல்லை, இங்கே கைது செய்கிறார்கள், ஆகவே நான் கனடாவில் போய் நான் தஞ்சம் புகிறேன் என்று அங்கே போய் அவர் அடைக்கலம் புகிறார்கள். அங்கே வந்து குடியுரிமை பெற்று விட்டார். அங்கே அவர் காலிஸ்தான் டைகர் போர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அந்த அமைப்பின் மூலமாக அவர் அங்கே செயல்படுகிறார்கள் சுதந்திரமாக. அது கனடா நாட்டில் அங்கே அனுமதி பெறப்படுகின்றது, அங்கே அனுமதி இருக்கின்றது. அப்படிப்பட்டவர் அங்கே அவர் படுகொலை செய்யப்படுகிறார். தோழர்களே, அங்கே அந்த படுகொலைக்கு பிறகு கனடா நாட்டினுடைய அதிபர் அல்லது கனடா நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவுடைய நாடாளுமன்ற அவையிலே பேசுகிறார். நிஜாருடைய படுகொலைக்கும் அமித்ஷாவுக்கும் தொடர்பு இருக்கு என்று கனடாவினுடைய அந்த நாடாளுமன்றத்திலே பேசுகிறார்கள். எப்படிப்பட்டவர் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார், எப்படிப்பட்ட கிரிமினல் இந்த நாட்டிலே உள்துறை அமைச்சராக இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள ஒரு எம்பியை எங்க பக்கம் சொல்ல முடியுமா? உங்க பக்கம் அவ்வளவு பேர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்க. போன தடவை வந்து நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினீங்க, மாலைகான் குண்டுவெடிப்பிலே தொடர்புடைய சாத்வி பிரக்யா தாக்கூர் என்பவர் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் வளைந்து கொண்டு இருக்கிறார். யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள்? அவ்வளவு பேர் கிரிமினலை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்றாரு நம்முடைய மோடி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த முலாம்பழம் எப்படி இருக்குன்னு தெரியும். முலாம்பழம் வந்து குரங்கு எப்படி சாப்பிடும்? அந்த முலாம்பழத்தினுடைய கூடு அப்படியே இருக்கும், ஆனா உள்ள இருக்கிறத பூரா அப்படியே புல்லா சாப்பிட்டு விட்டுரும் குரங்கு. அப்படிப்பட்ட குரங்கு கூட்டம், அப்படிப்பட்ட வானர கூட்டம் தான் இன்றைக்கு எப்படி முலாம்பழத்தை வந்து அப்படியே இருக்குதோ அந்த கூடு அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிறத பூரா சாப்பிட்டுரும். அப்படி அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அரசியலமைப்பு சட்டம் எதையெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் தகர்க்கின்ற வகையிலே புதிய சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வருகிறார்கள். அதற்கு மிக முக்கியமானது அன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருகிறார்கள். அந்த மசோதா தோழர்களே, இந்த ஒரே நாடு ஒரே மசோதா ஒரே தேர்தல் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைக்கு நேரெதிரானது. இந்தியாவுடைய இந்த அரசியலமைப்பு சட்டமே பன்முகத்தன்மை வாய்ந்தது. இவர்கள் ஒரே நாடு என்று சொல்கிறார்கள். அந்த ஒரே நாடு என்பது இந்த பன்முகத்தன்மைக்கு எதிரானது. ஆகவேதான் இந்த சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த பன்முகத்தன்மை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, இதையெல்லாம் அடங்கியதுதான் அந்த சட்டத்தில் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் என்ன வைக்கிறார்கள்? இந்த சட்டத்தின் மூலமாக ஒரே நாடு என்கின்ற முழக்கத்தை வைக்கிறார்கள். அந்த ஒரே நாடு எதற்கு எதிரானது? மாநிலங்களுக்கு எதிரானது, மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, தேசிய இனங்களுடைய அடையாளங்களுக்கு எதிரானது. இதையெல்லாம் அழித்துவிட்டு ஒரே நாடு என்கின்ற அந்த முழக்கத்தை வைப்பதற்கு காரணம் அவர்கள் இந்து ராஷ்டிரம். இதுதான் அவருடைய முழக்கம். இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காக இப்படியான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மசோதாவை தமிழ்நாட்டில் ஆதரிக்கின்ற கட்சிகள் எவை? அதிமுக ஆதரிக்கின்றது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கின்றது, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரிக்கிறது. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த கூட்டாட்சிக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற மசோதா இந்த மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. பேரறிஞர் அண்ணாவுக்கு துரோகம் செய்கின்ற கட்சியாக, மாநில உரிமைகளுக்கு எதிராக பேசக்கூடிய செயல்படுத்தக்கூடிய கட்சியாக இன்றைக்கு அதிமுக மாறி நிற்கிறது. பேரறிஞர் அண்ணாவுக்கு துரோகம் செய்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள். ஏற்கனவே நீங்கள் வந்து டெல்லி சீர்திருத்த மசோதாவை நீங்கள் ஆதரித்தீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த டெல்லி சீர்திருத்த மசோதா என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அவர்களை மாற்ற வேண்டும் என்றால் அந்த மாநிலத்துக்கு தான் உரிமை இருக்கின்றது. மத்திய அரசு அனுமதிக்க கூடாது, அது மாற்ற முடியாது என்பதுதான் உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவசர சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக மாநில உரிமையை காவல்துறைக்கு எதிராக, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு எதிராக ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கிறது. வெக்கமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த திருத்த மசோதாவை ஆதரித்து வாக்களிக்க சொல்கிறார்கள். இவர்கள் தான் மாநில உரிமைக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களா? இன்றைக்கு மாநில உரிமை, மாநில சுயாட்சி,
எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு நிலைமையிலே இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவினுடைய தொங்கு சந்தையாக மாறி நிற்கிறது. இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதவெறுப்பு அரசியலை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இதை அனுமதிக்க முடியும்? ஆகவேதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தோற்கடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி எல்லாமே இணைந்து அதற்கு எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஜேபிசி என்று சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் கமிட்டியிலே அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது விவாதிக்கப்படணும். அந்த கமிட்டியிலே பிரியங்கா காந்தி அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மசோதா நடைமுறைக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல முத்தாலாக் சட்டம், அதே போல 370 காஷ்மீருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து, காஷ்மீருக்கு மட்டுமல்ல தோழர்களே, இவர்கள் திரிபுவனம் செய்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு இந்த மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது காஷ்மீருக்கு என்று சிறப்பு அதிகாரத்தை வழங்கினார்கள். வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாவற்றிலும் 371 எப்படியோ அதே போல 370, 372 என்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சிறப்பு அதிகாரத்தை வழங்கினார்கள். இன்றைக்கு மணிப்பூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவ்வளவு படுகொலைகளை நடத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. குக்கி இனத்திற்கும் மொய்தி இனத்திற்குமான மோதலை உருவாக்குகிறார்கள். காங்கிரஸ் காலத்திலே அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிராக போராடினார்கள். அங்க இருக்கின்ற ராணுவ சிறப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் சேர்ந்து அரசுக்கு எதிராக போராடினார்கள். அரசுக்கு எதிராக போராடிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்குள்ளே சண்டையை இழுத்து விட்டுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதான் அதனுடைய ஒரு உத்தி. இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் வன்முறையை தூண்டுவது, படுகொலைகளை நடத்துவது, 1971 என்கின்ற வழிபாட்டு தல சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் எதற்காக கொண்டு வரப்பட்டது? பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அந்த சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும். இந்தியாவில் எந்த வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்படக்கூடாது, அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இது வழிபாட்டு தலங்கள் மீதான சட்டம். 1971 கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டம் அப்படியே இருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் வேற வேலையே இல்லை. ஒவ்வொரு பக்கமா தோன்றான். இது எங்க இந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, இல்ல இங்க கிருஷ்ணர் பிறந்தாரு, மதுராவுக்கு போய் தோன்றான், இங்கதான் கிருஷ்ணர் பிறந்தாரு, இந்த இடத்துல தான் ஒணுக்கடிச்சு வச்சாரு. நான் கிண்டலுக்கு சொல்லவில்லை தோழர்களே, அதை அவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தில் அறிக்கை கொடுக்கிறார்கள். காசியிலே அதே மாதிரி கொடுக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே சம்பல் மாவட்டத்துக்கு உள்ளே புகுந்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே உள்ளே புகுந்து 5 இஸ்லாமியர்களை சுட்டு படுகொலை செய்கிறார்கள் உத்தரப்பிரதேச அரசு. அதற்கு பிறகு இப்பொழுது ராஜஸ்தானிலே அஜ்மீர் தர்காவுக்குள்ளே உள்ளே நுழைந்து அங்கே ஒரு லிங்கம் இருக்கின்றது. அந்த லிங்கத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றங்களிலே கொண்டு போய் நீதிமன்றத்திலே நேரடியாக இந்த சட்டம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக உள்ளே புகுந்து அதை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள், நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்தை அப்படியே நீர்த்து போக செய்கின்ற வகையிலே அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். அந்த சட்டம் இருக்கும்போது இதை செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதை இன்றைக்கு நிறுத்தி வைக்கின்ற ஒரு இயக்கம் எது என்றால் விடுதலை சிறுத்தைகள் இடையேட்டு மனு போட்டு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இப்படி எல்லா இடங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த இடத்திலே இருக்கின்றோம். இன்றைக்கு மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு எதை தருகிறது? அரசியலமைப்பு சட்டம். மத சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பு சட்டம். இங்க இருக்கின்ற காவல்துறைக்கு எது பாதுகாப்பா இருக்கின்றது? அரசியலமைப்பு சட்டம். இங்க இருக்கின்ற வணிகர்களுக்கு எது பாதுகாப்பா இருக்கின்றது? அரசியலமைப்பு சட்டம். விவசாயிகளுக்கு எது பாதுகாப்பா இருக்கின்றது? அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை திருத்துகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக ஓராண்டுக்கு மேலாக போராடினார்கள். ஓராண்டுக்கு மேலாக அந்த பணியிலே நின்று போராடிய விவசாயிகள் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னார்கள். எதற்காக? அந்த விவசாயத்தை முழுக்க அதானி குழுமம் எடுக்க போகின்றது, அதற்காக தாரை வார்ப்பதற்காக அந்த சட்டத்தை திருத்துகிறார்கள். விவசாய நிலங்கள் நம்மிடம் இருக்கும், ஆனால் விவசாயத்தை செய்கிறவர்கள் அவர்கள் பெருமுதலாளிகளை கொண்டு வந்து வைப்பார்கள். விவசாயிகள் அத்தனை பேரும் போராட்டத்தை முன்வைத்தார்கள். இன்றைக்கு அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. இப்படி அடிப்படையாக விவசாயிகளுக்கு எதிராக, வியாபாரிகளுக்கு எதிராக இன்றைக்கு டாடா, அதானி போன்றவர்கள் சிறு வணிகத்திலே போய் நிற்கிறார்கள்.
இன்னைக்கு தெருவில் இன்னைக்கு எல்லா இடங்களையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறு வணிகங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து அழிந்து போகின்ற வகையில அவர்கள் பெரு வணிகத்தை கொள்ளை லாபத்தை ஈட்டுகின்ற வகையில இன்றைக்கு அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் வட மாநிலங்கள்ல நம்ம வந்து பார்க்கவே முடியாது. இன்றைக்கு இந்தியாவிலே அது குறிப்பாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதால் தான் இன்றைக்கு இந்த நாடு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. ஏன் நீங்க இதை சொல்கிறோம்? மாநில உரிமையா இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும், இந்திய எதிர்ப்பாக இருக்கட்டும், மாநில உரிமையை, மாநில சுயாட்சி எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு சமூக இயக்கமாக திராவிட இயக்கங்கள் இருக்கின்றது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்த அணியிலே நாங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம். மக்களை இன்றைக்கு வந்து வன்முறையின் மூலமாக பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும், அதை வைத்து அவர்கள் வந்து வன்முறையை தூண்டும் விதமாக பேசுகிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் தோழர்களே. இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள், எப்படிப்பட்ட திரிபுவாதிகள், எப்படிப்பட்ட புரட்டல்வாதிகள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மரியாதைக்குரிய அப்துல் சமது சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு பின்னால் பேச வேண்டிய சூழல் இருக்கின்றது. தோழர்களே, 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியிலே ஒரு பிரச்சனை நடந்தது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். நாம் தான் உடனே சம்பவத்தை மறந்து விடுவோம். லாவண்யா என்கின்ற ஒரு சிறுமி, அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். அந்த தற்கொலைக்கு முயற்சி செய்த பிறகு இது நடந்தது ஜனவரி 16ஆம் தேதி நடக்கின்றது. 19ஆம் தேதி அந்த சிறுமி லாவண்யா இறந்து போகிறார். அந்த 16க்கும் 19க்கும் இடையிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவர்கள் அவரிடம் ஒரு வீடியோ எடுத்து என்னை கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி செய்தார்கள் என்று ஒரு வீடியோவை பேச வைத்து அந்த வீடியோவை ஒளிபரப்பினார்கள். அந்த வீடியோ மூலமாக அங்க இருக்கின்ற அருட் சகோதரி சகாய மேரிக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவ நிறுவனமே கட்டாய மதமாற்றம் செய்கின்றது, இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆகவே அந்த பள்ளியை மூட வேண்டும், அந்த சகாய மேரி அருட் சகோதரி சகாய மேரியை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து போராட்டம் வைக்கிறார்கள். யார் போராட்டம் வைக்கிறது? தமிழ்நாட்டில் ஒரு 20,000 புக்கு படிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல அண்ணாமலை, அவர்தான் 20,000 புக்கு படிச்சவர். கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள். ஆகவே அந்த கிறிஸ்துவ நிறுவனத்தை மூட வேண்டும், அந்த பள்ளியை மூட வேண்டும், அருட் சகோதரி சகாய மேரியை கைது செய்ய வேண்டும். போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. அன்றைக்கு நாம் சொன்னோம் கட்டாய மதமாற்றம் நடத்தவில்லை. பீப்பிள்ஸ் வாட்ச் என்கின்ற அமைப்பு, மதுரையில் இருக்கின்ற அமைப்பு, மரியாதைக்குரிய ஹென்றி டிஃபென் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அப்படி ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டார்கள். அப்படி எதுவுமே நடக்கவில்லை, இதற்கு முன்பு நடக்கவில்லை என்று அவர் அறிக்கை கொடுத்தார்கள். ஆனா அதெல்லாம் கேட்கல. மதமாற்றம் நடந்துருச்சு, கட்டாய மதமாற்றம் நடந்துருச்சு, எல்லாவற்றிலும் போராட்டங்கள் நடத்தினார்கள். தோழர்களே, 16ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தீர்ப்பு வந்தது. அங்கே கட்டாய மதமாற்றம் நடைபெற்றதா, அந்த லாவண்யாவுடைய தற்கொலைக்கு இந்த கட்டாய மதமாற்றம் தான் காரணமா என்று தீர்ப்பு வந்தது. மரியாதைக்குரிய நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் அந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். அவர் சொல்லுகிறார், அந்த தீர்ப்பிலே 10வது பக்கம் 18வது பத்தியிலே அந்த தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பிலே சொல்கிறார்கள், அப்படி கட்டாய மதமாற்றம் நடக்கவில்லை, இந்த தற்கொலைக்கும் கட்டாய மதமாற்றத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், நேர்மையற்றவர்கள் இது அரசியல் செய்கிறார்கள், இது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று உயர்நீதிமன்ற கிளை சொல்லி இருக்கிறது. இது நேர்மையற்றது என்று சொல்கிறார். அண்ணாமலையுடைய செயல் நேர்மையற்றது. நேர்மையற்றதுன்னா அயோக்கியத்தனம். நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி நாட்டிலே பதற்றத்தை உருவாக்குவது, வன்முறையை தூண்டுவது, கலவரத்தை உருவாக்குவது, இந்த வேலையை செய்கின்ற அயோக்கியத்தனம் தான் அண்ணாமலையினுடைய அயோக்கியத்தனம், பாஜகவினுடைய அயோக்கியத்தனம், RSS அயோக்கியத்தனம். இந்த மாதிரியான திரிபுவாதம், புரட்டல்வாதத்தை நாம் அடியோடு வீழ்த்த வேண்டும். அதற்கு அடிப்படை புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தகர்க்க நினைக்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஜனநாயகத்தின் சட்டம். இவர்கள் வழங்கவிருப்பது இருக்கின்ற சட்டம் என்பது இன்றைக்கு சனாதன சட்டம். சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும், சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமே சாவர்கருடைய வாரிசுகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் வாரிசுமான போராட்டம். இந்த போராட்டமே கோட்சேக்களுடைய வாரிசுகளுக்கும் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளுக்கும் நடக்கின்ற போராட்டம்.
இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவோம். எந்த விதத்தில் நம்ம அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கட்டாயம் போராடுவோம், கட்டாயம் வெற்றி பெறுவோம். நாம் செத்து இந்த மண்ணிலே விழுந்தாலும் சரி, நாம் RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குவதுதான் நம்முடைய இலக்கு என்பதை சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.